காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இடைக்கால அறிக்கை நாளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஆணைக்குழுவின் ஆய்வுகள் மற்றும் தற்போது முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம கூறியுள்ளார். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு இதுவரை சுமார் 20,000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. ஆணைக்குழுவின் அடுத்த கட்ட அமர்வு ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெறவுள்ளதாகவும் மேக்ஸ்வெல் பரணகம மேலும் தெரிவித்துள்ளார். சிலாபத்தில் மாவட்ட சுற்றிவளைப்பு பிரிவின் 8 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். போலீஸ் பரிசோதகர், போலீஸ் உப பரிசோதகர்கள், சார்ஜென்ட் மற்றும் 5 கான்ஸ்டபிள்கள் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர தெரிவித்தார். தங்கட்டுவ பகுதியில் இடம்பெற்ற சுற்றிவளைப்பு ஒன்றில் கடமை தவறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர்கள் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார்.